இதய தீபமேற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பெனும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே. இதய தீபமேற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று ஏதும் இல்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமையே. புகழ் சொந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடு நல் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை இந்த கல்வாரி பலியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த கல்வாரி பலியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் பயணிப்போம். அவர் தரக்கூடிய அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் பலன்களையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நம்முடைய உள்ளத்தில் தூய்மை வேண்டும். நம் உள்ளத்தில் தூய்மை இருக்கக்கூடிய வேளையிலே நம்மால் ஆண்டவரோடு நடக்க முடியும். எனவே நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்திலே கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுப்போம். கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து நம் பாரத்தோடு ஆண்டவரோடு நாம் பயணிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்தி அவரை முகமுகமாய் பார்க்கக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மானதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மகிழ்வோடு உம்மை தேடி வந்துள்ள எங்களுக்கும் திருமுகத்தை காட்டியருளும். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளர செய்தருளும். நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக் கொள்ளுமாறும் நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா எழுதிய நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கிறார்கள். நான் பேசும் போதெல்லாம் வன்முறை, அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உம்சல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ ஓலை இருக்கின்றது. அது என் எலும்புக்குள் அடைக்கப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைவன் எனது மீட்பானார்,
அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமையானுக விட மாட்டார். தீமையானுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார். அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். இரண்டாவது வாசகம் புனித சின்னப்பர் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகின்றேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியான உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், என்னாலுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 21 முதல் 27 வரை. இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், எப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும்
தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கின்ற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இங்கே இருப்பவர்கள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு அருமையான இந்த வார்த்தைகள் மூலம் பேசியிருக்கின்றார். குறிப்பாக இந்த திருப்பலியிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக இது ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு இருக்கும். ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்பொழுதும் தன்னுடைய தந்தையினுடைய பாதத்தருகில் அமர்ந்து அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை கேட்டு அதை அப்படியே பணியாக இந்த உலகத்தில் செய்தார். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவதை கேட்டு அதன்படி வாழக்கூடிய வேளையிலே நாம் சுமக்கக்கூடிய அந்த சிலுவையும் சுமைகளும் எளிதாக இருக்கும். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த உலகபூர்வமான சிலுவைகள் அல்ல. ஆண்டவராகிய கடவுளை நீங்கள் பின்பற்ற வேண்டுமே என்றால் நீங்கள் சிலுவையை சுமந்தே தீர வேண்டும். அதைத்தான் அவர் அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பாருங்கள், இந்த நாளின் முதல் வாசகம் எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகின்றார். அவர் செல்கின்ற இடங்களிலெல்லாம் அவருக்கு பிரச்சனை. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை, அந்த உண்மையை, சத்தியத்தை சத்தியமாய் அவர் இந்த மக்களுக்கு அறிவிக்கின்றார். எனவே அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த யூத சமூகம் திட்டமிட்டு அவருக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள். அந்த வேளையிலே மன உளைச்சலோடும் மன வேதனையோடும் ஆண்டவரை சந்திக்கின்றார். ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கின்றார். எவ்வாறு ஜெபிக்கின்றார் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 20வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர். நீர் என்னை அழைக்கும் பொழுது நான் இப்படித்தானே சொன்னேன். என்னால் உமது வார்த்தைகளை அறிவிக்க முடியாது, நான் சிறியவன், என்னால் பேச தெரியாது என்று சொல்லி நான் உம்மிடம் புலம்பினேனே. ஆனால் நீர் என்னை அழைத்து இந்த மக்களுக்கு முன்பாக கேவலப்படுத்துவதற்காக, இவர்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்துவதற்காக, அவர்கள் என்னை ஏளனம் செய்வதற்காக என்னை அழைத்திருக்கிறீரோ என்கின்ற வருத்தத்தோடு அவர் சொல்லுகின்றார், நானும் ஏமாந்து போனேன், நான் இப்பொழுது வல்லமை குன்றி இருக்கின்றேன், எல்லோரும் என்னை ஏளனம் செய்கிறார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் சுமந்த சிலுவைகள் இவை. அவரால் முடியவில்லை. எங்கு போனாலும் எதிரிகள், யாரை சந்தித்தாலும் அவருக்கு எதிராய் பேசினார்கள். அவருக்கு குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட கொடுக்க யாரும் கிடையாது, உணவு கொடுக்க யாரும் கிடையாது. அவர் அந்த சமுதாயத்தை விட்டு அவர் ஓடி போனார். ஆனால் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக அவரோடு பேசி அவரை அழைத்து தன்னுடைய மக்களை திருத்த வேண்டும் என்பதற்காக உண்மையை உரக்க கூறினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ
வாழக்கூடிய வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் சிலுவைகள் உண்டு, பார சுமைகள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பாரத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமூகத்தில் நாம் இறக்கி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். பாருங்கள், இந்த நாளிலே இரண்டாவது வாசகம் புனித பவுல் உரோமிய திருச்சபைக்கு எழுதுகின்றார். எவ்வாறு எழுதுகின்றார் தெரியுமா? அந்த உரோமை திருச்சபை முழுவதும் பாவத்தில் மூழ்கி இருக்கின்றன. ஆனால் வழிபாடுகள் இருக்கின்றன. ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரிடம் பேசுவது போல் நடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த பாவத்தில் இருந்து வெளியிலே வர முடியவில்லை. அவர்கள் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது மக்களை நோக்கி நாம் ஆண்டவரோடு பேசுகிறேன், ஆண்டவரிடம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி வாழ்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அவர் அழகாக சொல்லுகின்றார். உரோமையர் புத்தகம் 12வது அதிகாரம் 1-2 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உங்களுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களுக்காக, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களுக்காக கடவுளுக்கு உகந்த தூய பலியாய் உங்களுடைய உடலை ஒப்புக் கொடுங்கள். அதுதான் உள்ளார்ந்த வழிபாடு. அதை தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது வார்த்தை, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழந்து விடுவார் என்றால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன? பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகத்தின் பின்பாக நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம். பணத்தை சம்பாதிக்கின்றோம், பொருள்களையும் நில புலன்களையும் தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றோம். செல்வத்திற்கு மேல் செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கின்றோம். எதற்காக? நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய வேளையில் ஒரு துரும்பை கூட இந்த உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கு தான் அந்த யோபு புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. பிறந்த மேனியாய் இந்த உலகத்தில் வந்தேன், நான் பிறந்த மேனியாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வேன். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார் என்று தன்னுடைய மனைவியை நோக்கி யோபு இவ்வாறு சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அநேக பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் உண்டு, புனிதர்கள் உண்டு. அவர்கள் தன்னுடைய நில புலன்கள், சொத்து, அரச உடைகளை துறந்து கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பணி செய்வதற்கு பல நாடுகளுக்கு கடந்து சென்றார்கள். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு சிலுவைகள் இருந்தது. புனித பிரான்சிஸ் சேவியருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். அவர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இந்திய தேசத்திற்கு கடந்து வந்தார். அந்த அரசபையில் இருந்து, அந்த அரச பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இந்த உலகத்தை ஒரு கடை எல்லையில் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தை கடந்து வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை அறிவித்தார். அவர் செல்கின்ற இடத்திலெல்லாம் அவருக்கு சிலுவைகள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருந்தபடியினால் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் நம்முடைய இந்திய தேசத்தில் அறிவிக்க முடிந்தது. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. துன்பங்கள் உண்டு இந்த உலகத்தில் வாழும் வரை உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு. அது சாதாரண மனிதராய் இருக்கலாம், அல்லது பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரனாய் இருக்கலாம், செல்வந்தர்களாய் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் உண்டு. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் உண்டு. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்முடைய துன்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி கொடுப்பார். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 20வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த கொஞ்ச கால துன்பமும் இன்பமாக மாறும். எவ்வாறு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் கூட இருந்து வழிநடக்கக்கூடிய வேளையிலே. எனவே சில பேர்கள் தன்னுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக அங்கும் இங்கும் அலைவார்கள், நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவார்கள். ஆனால் அந்த இரவு வேளையிலே, அந்த உயிர் அவனை விட்டு பிரியக்கூடிய வேளையிலே அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு முன்பாக மனம் மாறி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டும். எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், எதற்காக இரத்தம் சிந்தினார், எதற்காக நம்மை மீட்டு எடுத்தார் என்பதை நாம் உணர்ந்து அறிந்து வாழக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். அதை தான் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார். வேறு அவரிடம் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றுமில்லை. பொன்னோ பொருளோ சொத்தோ எதுவும் அவர் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் இவை அனைத்தும் அவருக்கு சொந்தமானது. இந்த உலகம் முழுவதும்
அவருக்கு சொந்தமானது. நாம் ஒரு வாடகை வீட்டில் வாழ்வது போல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய துன்பங்களை சுமக்கக்கூடிய பலத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே திராணிக்கு மேலாக எங்களை சோதிக்காதபடி உமது வார்த்தையின்படி வாழக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரும் என்று குடும்பமாய் இருந்து ஜெபித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சிலுவைகளை சுமக்கக்கூடிய பலத்தை ஆண்டவர் தருவார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நம்முடைய சிலுவைகளை சுமக்காமல் ஒரு மனிதரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வர முடியாது. ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஐயோ, நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நான் என்னுடைய குடும்பத்தில் எதை எடுத்தாலும் தரித்திரமா இருக்கின்றதே, சாபமா இருக்கின்றதே, ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லையே என்று நீங்கள் இந்த நாளில் எண்ணலாம். ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார். ஆண்டவர் உங்களை தேடி வருகின்றார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் வந்து, என் மகனே மகளே, நீ உன்னுடைய சிலுவைகளை சுமந்து என்னிடம் வா, நான் உன்னோடு கூட உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உங்களை தொடுவதற்காக உங்கள் அருகில் நிற்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதை நீங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி வாழ உங்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். திருச்சபைக்காக செபியுங்கள். இந்த உலகத்தில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக செபியுங்கள். உங்களுடைய எதிரிக்காக செபியுங்கள். உங்களுடைய துரோகிகளுக்காக செபியுங்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அரசர்களுக்காக செபியுங்கள். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அதே போல் அநேக மாற்றத்தை நம்முடைய நாட்டிலும் கொண்டு வருவார். அதற்காக நாம் ஒருமனப்பட்டு இணைந்து தொடர்ந்து இந்த கல்வாரி பலியிலே நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதனார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திரு அவை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக தேவைகளோடு இதோ இந்த கல்வாரி பலியில் நாம் இணைந்திருக்கின்றோம். எனவே நம்முடைய தேவைகளை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த பலிபீடத்திலே நாம் சமர்ப்பிப்போம். வானதூதர்கள் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டுடைய பாதத்தில் சமர்ப்பிப்பார்களாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இதோ எங்கள் திருச்சபை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது பாதத்தில் தருகின்றோம். அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து அவர்கள் சுமக்கக்கூடிய அந்த சிலுவையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் உற்சாகத்தோடு அதை சுமந்து வந்து உமது பாதத்தில் சமர்ப்பித்து அதன் வழியாக
உமது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய நல்ல ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையாம் இறைவா, இந்த உலகத்தை ஆளக்கூடிய தலைவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். குறிப்பாக எங்கள் நாட்டை ஆளக்கூடிய அரசியல் தலைவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உமக்கும் உமது பிள்ளைகளுக்கும் இந்த தேசத்திற்கும் உகந்ததாய் இருக்கும்படியாகவும் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையாம் இறைவா, இதோ இந்த காணொளியின் வழியாக இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொருவரும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சிலுவைகள் உண்டு. சில நேரங்களில் இந்த சிலுவைகளை எவ்வாறு சுமந்து உமது பாதத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து அவர்கள் சுமக்கக்கூடிய இந்த சிலுவையை நீர் ஆசீர்வதித்து அது ஒரு பழுவாக இல்லாமல் ஒரு சுகமாக இருக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, இதோ இந்த உலகத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களை உமது கரத்தில் தருகின்றோம். அவர்கள் நீங்கள் விரும்பக்கூடிய பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து, இறை வார்த்தையில் நிலைத்திருந்து, திருச்சபையிலும் நிலைத்திருந்து உம்மை அறிந்து கொண்டு நீர் இளமை பருவத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எவ்வாறு இந்த உலகத்திற்கும் தந்தை கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது போல் அவர்களும் இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இது நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். நீர் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்களிலே ஆண்டோடைய வார்த்தைகளை வல்லமே அறிவித்தீர். மக்கள் மீது பரிவு கொண்டு நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை தொட்டு குணமாக்கினீரே. இந்த நாளிலும் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டும் பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமது கரத்தில் தருகின்றோம். அவர்கள் மீது இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு அவர்களை தொட்டு குணமாக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசுவே, இறந்து போன ஆத்துமாக்களுக்காகவும் யாதும் அறியாத ஆத்துமாக்களுக்காகவும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் செய்த குற்றங்கள் மன்னித்து அவர்களை தூய்மைப்படுத்தி அவருடைய ஆத்துமா உமது பாதத்தில் நித்திய இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது திரு சமூகத்தில் வந்து எங்கள் உள்ளத்தின் தேவைகளை திறந்து நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எல்லாம் வல்லவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடப்பதில்லை. எனவே இந்த விண்ணப்பங்களை ஆசீர்வதித்து எங்கள் உள்ளத்தின் தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் பரியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் பரியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதுமல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் உள்ள இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
என்றென்றும் வாழும் அன்பு நிறைந்த இறைவா, புனிதமான இக்காணிக்கை மீட்பு அளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாளமான முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவர், வல்லவராம் தேவன் தூயவர், நாதா உன் புகழ் பாக்களா நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதா உன் புகழ் பாக்களால் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் சூதன் ஓசன்னா ஓசன்னா, ஆண்டவரின் திருநாமத்தில் வந்தவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் ஒந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வின் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். உதயம் காண விழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் பறவையே நிதமும் தேடுமே. உதயம் காண விழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுமே. பகலை மறைக்கும் முகிலாய் பல பழிகள் சுமந்ததே, அந்த முகிலும் இருளும் கரையும் தீர முழுமை தோன்றுமே. என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். அப்படியே எங்களோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியின் வழியாக. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரும் பாக்கியம். அன்பார்ந்தவர்களே, அநேக மக்கள் இந்த உலகத்தை இந்த நாளில் பார்க்க முடியாமல் மரித்து போயிருக்கிறார்கள்.
இந்த நேரத்தில் நாம் உயிரோடு இருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகா பெரிய பாக்கியம். எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் வலிமை மிகுந்த ஒரு போர் வீரரை போல் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இதோ நீர் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு போர் வீரரை போல் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் கண் மணி போல் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, கண்ணீர் உண்டு, துக்கம் உண்டு, கவலை உண்டு. ஆனாலும் தந்தையே, நாங்கள் உம்மை தேடி உம்மிடம் வராதபடி இருந்த நாட்களும் உண்டு தந்தையே. இந்த நேரத்தில் அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றீர். எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு உமது திரு பாதத்தில் வந்து நீர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைப்படி வாழக்கூடிய பலத்தை நீர் எங்களுக்கு தந்து இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி, நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. திரு குடும்பமாய் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுடைய குடும்பங்களில் கொடுத்திருப்பதற்காக நன்றி. செய்யக்கூடிய காரியங்களில் உமது ஆசீர்வாதம் கூட கடந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. கணவனுடைய வாழ்க்கையிலும் மனைவியுடைய செயல்களிலும் நீர் கூட இருந்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை துதிக்கின்றோம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களிலும் தொழில் முன்னேற்றங்களிலும் நீர் கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு வேறென்ற ஒரு பாக்கியமும் இல்லை சுவாமி. ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தையின்படி வாழவும், நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாய் வாழக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் எங்களுக்கு உமது வார்த்தையின் மூலமும் திருச்சபையின் மூலமும் கற்று தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் பலப்படுத்தும் தந்தையே. இந்த அதிகாலையிலே இந்த கல்வாரியின் பலியின் வழியாக எங்களோடு பேசியிருப்பதற்காக நன்றி சொல்லி துதிக்கின்றோம். என்னுடைய ஜெபங்களை கேட்டு நிற்பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கு முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கு முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீரின்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீரின்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கு முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.